அனைவருக்கும் வணக்கம். ஆல் இண்டியா சர்வீஸ் கோச்சிங் மூலயமா இன்றைக்கி யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸில் எக்கனாமிக் பார்ட்டில் உள்ள பார்க்க போகிறோம். யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸில் எக்கனாமிக்ஸ் அ மேஜர் சங்க். எக்கனாமிக்ஸ் வில் ட்ராவல் ஆல் டுகெதர் ப்ரிலிம்ஸ் மெயின் இன்க்ளூடிங் இன்டர்வியூ செஷன் வரைக்கும் நல்லா வரும். ஸோ பேசிஸ் ஆஃப் எக்கனாமிக் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன்றைக்கி வாட் இஸ் எக்கனாமி அண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமி, sectors in economy. Apart from this, what is national income, GDP, GNP, NDP, NNP, per capita income, per disposable income, and real GDP, nominal GDP, and the methods of calculating national income, then purchasing power parity, role of IMF in this regard, or short paaka porom. Please join with me. First thing, we already know that economy engiradhu enna na, it is the study of or it is the kind of thing we approach over scarce resource, how to distribute scarce resource for the production of goods and services and again distribute that. So inge over word we have to monitor. Ipo goods and service na enna, resource ngiradhu we know that. So அந்த goods and service க்கும் economic என்ன சம்பந்தம், what it impact in our life and regarding demand and supply, இது எல்லாமே ஹோலிஸ்டிக்காக தான் எக்கனாமியில் பார்க்குறோம். எகெயின் எக்கனாமிக் we can say divided it into macro economic and micro economic. So in microeconomic, from individual point of view or from individual firms point of view, how they are handling this one பார்க்கலாம். In macroeconomicsல entire nation உடைய economical activities பார்ப்பாங்க. So generally UPSCல macroeconomic தான் நிறைய வரும், like growth and development oriented varum. In this one, first thing we have to know about this, first thing type of economics. Enna economic irukku, because we divided nations, ulagathil ulla naadukal ella developed nation, developing nation, underdeveloped nation nu pirichirukom. அதே மாதிரி ஒவ்வொரு நேஷன்லேயுமே அங்கே இருக்கிற நடைமுறைகளோட எக்கனாமி வந்து they divided or they classified as command economy, market economy, லேசி ஃபேர் எக்கனாமி, மிக்ஸ்டு எக்கனாமின்னு இருக்குது. இந்த 4 விஷயத்தில் லேசி ஃபேர் எக்கனாமினா என்ன, யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஸ்டின். மிக்ஸ்டு எக்கனாமினா என்ன, எகெயின் ப்ரிலிம்ஸில் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு நேஷன்லையுமே எப்படி சோஷியோ பொலிட்டிக்கல் எக்கனாமின்னு நிறைய வேர்ட்டிகல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு நாடுகளும் எக்கனாமி எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன் developed nation they are following market economy, especially capitalist nationல not only developed, எங்கெல்லாம் capitalism இருக்கோ அங்கெல்லாம் market economy இருக்கும். அப்போ market economyனா என்னன்னா, ஒரு நேஷனில் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ப்ரொடியூஸ் ஆகிற கூட்ஸ் அண்ட் சர்வீஸில் கவர்மெண்ட்டோட இன்டர்ஃபியரன்ஸு கிட்டத்தட்ட நில்லு. கவர்மெண்ட் ரொம்ப பெருசாக இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. அப்போ யார் அது பண்ண போகிறாங்கன்னா, ஆப்வியஸ்லி மார்க்கெட் ஃபேக்டர் வில் டிட்டர்மைன்ட். அதர்வைஸ் இண்டிவிஜுவல் ஃபர்ம்ஸ் ஆர் ப்ரைவேட் ஃபர்ம்ஸ் ஆர் பெரிய பெரிய கார்ப்பரேட் வில் டிட்டர்மைன் தி ஃப்ளோஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். இந்த மாதிரி பண்ணுறது மார்க்கெட் எக்கனாமி. நல்ல எக்ஸாம்பிள் யூஎஸ். ஓகே, அப்போது கமாண்ட் எக்கனாமினா என்ன, இதுக்கு அப்படியே ஆப்போசிட். கமாண்ட் எக்கனாமியில் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இதை எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுறது கவர்மெண்ட்டோடைய வேலை. எக்ஸ்பெஷலி சோவியத் யூனியன், ரஷ்யாவில் நடக்கிறது கமாண்ட் எக்கனாமி. அப்போ என்னென்னா, ஈவன் கவர்மெண்ட் ஓன் எவ்ரி திங், லேண்டுலேருந்து எக்கனாமிக் ப்ரொடியூசிங்கில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டு தான் பார்த்துக்குவாங்க. அப்போ கவர்மெண்ட் ரோல் தான் ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து கமாண்ட் எக்கனாமி. இன்னும் சில இடத்துல லேசி ஃபேர் எக்கனாமி, லேசி ஃபேருங்கிற டேர்முக்கே என்னென்னா நான் இன்டர்ஃபியரன்ஸ், தலையிடா கொள்கைன்னு தமிழில் சொல்லுவாங்க. அப்போ என்ன மீனிங், எக்கனாமியில் மார்க்கெட் எக்கனாமி ரோலில் இருக்கும், கவர்மெண்ட் கிட்டத்தட்ட ரொம்ப தலையிட மாட்டாங்க. மார்க்கெட் எக்கனாமி அளவுக்கு கவர்மெண்ட்டோடைய ரோல் வந்து நியர் ஜீரோவாக இருக்காது. அதே சமயம் கமாண்ட் எக்கனாமி மாதிரியும் அவங்க பெருசாகவும் இது பண்ண மாட்டாங்க, ஒரு பாலிஷாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு எக்கனாமி இருக்குது, மிக்ஸ்டு எக்கனாமி. இங்கே மார்க்கெட் எக்கனாமியும் ரன்னில் இருக்கும், கமாண்ட் எக்கனாமியும் ரன்னில் இருக்கும். எப்போ எது தேவையோ அந்த டைமில் தே வில் ஆக்ட். இந்தியாவில் நமக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்குது மிக்ஸ்டு எக்கனாமி. எப்படின்னு நம்ம பார்ப்போன்னா, ஆஃப்டர் எல்பிஜி
லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். எல்பிஜிக்கு முன்னாடி வரைக்கும் 1991க்கு முன்னாடி வரைக்குமே நம்ம கிட்டத்தட்ட கமாண்ட் எக்கனாமி மாதிரி கவர்மெண்ட் ஓன்ஸ் எவ்ரி திங். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிஎஸ்என்எல் ஒரு எக்ஸாம்பிள் டெலிகாம் செக்டரை எடுத்தோன்னா பிஎஸ்என்எல் மட்டும்தான் இருந்திருக்கும். ஃபார் டெலிகாம் ரெகுலேஷனுக்கு நம்ம பிஎஸ்என்எல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் கம்யூனிகேஷனுக்கு. 91க்கு அப்புறம் என்ன செஞ்சாங்க, எல்பிஜி கொண்டு வந்தாங்க. ஸோ லிபரலைசேஷன் பண்ணாங்க, ப்ரைவேட்டைசேஷன் பண்ணாங்க, குளோபலைசேஷன் பண்ணாங்க. ஸோ ப்ரைவேட்ஸ் வர்றாங்க. இப்போ மார்க்கெட் எக்கனாமி மாதிரி ப்ரைவேட்ஸ் வர்றதுனால மார்க்கெட் எக்கனாமி கார்பரேட்ஸ் உள்ளார வராங்க, தட்ஸ் அது வருது. ஸோ இந்த மாதிரி இப்போ இந்தியாவில் நம்ம மிக்ஸ்டு எக்கனாமியை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இட் இஸ் தி செக்டர்ஸ் ஆஃப் எக்கனாமி. சரி, இந்த செக்டர்ஸ் இந்த டைப்ஸ் ஆஃப் எக்கனாமி இப்போது நம்ம கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அதை வச்சு நம்ம எக்கனாமியில் ஒரு 4 திங்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னென்ன செக்டார்ஸ் இருக்குது எக்கனாமியில், யார் யார் இருக்கிறாங்க, என்னென்ன செக்டார்ஸ் வந்து எக்கனாமியில் ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தி பேக் போன் ஆஃப் எக்கனாமின்னு கூட இதை சொல்லலாம். ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷரி செக்டார், டெர்ஷனரி செக்டார். மொத்தமே இந்த ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லாமே இதுக்குள்ளே தான் அடங்கும். ஸோ வாட் இஸ் ப்ரைமரி செக்டார் அப்படின்னு பார்த்தோன்னா, அக்ராரியன் பேஸ்ட், அக்ரிகல்ச்சர் பேஸ்டு. ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன் ப்ரொடக்ஷன். ஸோ அக்ரிகல்ச்சரில் ஃபார்மிங்கில் காட்டனை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இது வந்து ப்ரைமரி செக்டார். ஓகே, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் காட்டன்னு கேட்டோம். காட்டன் எதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஒரு வீட் அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறா வி ஆர் கன்சம்ஷன் பர்பஸ் சொல்லலாம். தட் இஸ் டேர்ம்ட் அண்டர் கன்சப்ஷன் குட்ஸ்ன்னு வரும். ஸோ இந்த காட்டன் என்ன செய்ய போகிறாங்க, பர்பஸ் ஆஃப் காட்டன் அது அட் த எண்டு ப்ராடக்ட் என்னவாக மாறணும், ஒரு ஷர்ட்டாக மாறணும் இல்லைங்களா. ஸோ அந்த வேலையை செய்ய போகிறது செகண்டரி செக்டார் ஆர் இண்டஸ்ட்ரி. ஸோ நிறைய காட்டன் அந்த பருத்தி நூலாக மாறுது, நூலாக மாறி சட்டைக்கு வர்ற வரைக்கும் இண்டஸ்ட்ரி செக்டார்ஸோடைய வேலை, தட் இஸ் செகண்டரி செக்டார். ஓகே, சட்டையை உருவாக்கியாச்சு, அது வந்து ஒரு இடத்துல அந்த இண்டஸ்ட்ரியிலே இருக்குது, பர்பஸ் சால்வ் ஆகுமா, அந்த சட்டை அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுக்காக நம்ம உருவாக்கணும்னா இட்ஸ் ஷுட் ரீச் டு தி பீப்புள். ஹவு இட் ரீச், எப்படி அதை மக்கள்கிட்ட கொண்டு வரது, குறைஞ்சபட்சம் அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து பீப்புளுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுமா, ரோட் டிரான்ஸ்போர்ட் வேணுமா. இப்போ நம்மளே வந்து வெளியில் போகணும், வீட்டை விட்டு அட்லீஸ்ட் ஒரு கடைக்கு போனால் கூட எப்படி போகிறது, ரோடு. ஸோ வி நீட் சம் கைண்ட் ஆஃப் சர்வீசஸ். இந்த சர்வீஸ் பண்ணுறது தான் சர்வீஸ் செக்டார் ஆர் டெர்ஷரி செக்டார். இந்த சர்வீஸ் செக்டார் 2 பாயிண்ட்டாக சொல்லலாம், எக்கனாமிக் சர்வீஸ், சோஷியோ சர்வீஸ். எக்கனாமிக் சர்வீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரோடு போடுறது, ஈவன் வாட்டர்வேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஏர்வேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த மாதிரி பொருளாதார சம்மந்தமான சர்வீஸ் வந்து எக்கனாமிக் சர்வீஸ். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் கவர்மெண்ட் சோஷியல் சர்வீஸும் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா, கவர்மெண்ட் காலேஜெல்லாம் இருக்குங்களே, இது ஒரு சோஷியோ சர்வீஸ் செக்டார் கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குறது. எகெயின் ஹெல்த்து, நமக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து டெர்ஷரி செக்டாரில் வரும். இன்னொரு செக்டார் வந்து டெர்ஷனரி செக்டார், 4ஆம் துறைன்னு சொல்லுவோம். முதன்மை துறை, 2ஆம் துறை, 3ஆம் துறை பார்த்தோம். இது டெர்ஷனரி 4ஆம் துறை. இது என்னென்னா சர்வீஸ் செக்டார் வந்து எக்ஸ்பெஷலி டு தி காமன் சர்வீஸ் மாதிரி. டெர்ஷனரி செக்டார் வந்து இன்றைக்கி டே டு டே ஆக்டிவிட்டியில் கார்ப்பரேட்டுக்கே ஒரு சில சர்வீஸ், ஒரு சில என்ரிச்மெண்ட் பண்ணுறதுக்காக உள்ளது டெர்ஷனரி செக்டார்ஸ். ஸோ இந்த மாதிரி செக்டார்ஸ் எல்லாம் எக்கனாமியில் இருக்குது. எகெயின் யூபிஎஸ்சியில் நமக்கு வந்து டெர்ஷனரி செக்டார்னா என்ன, டெர்ஷனரி செக்டார்னோட அப்ளிகேஷன் கொஸ்டின் கேட்பாங்க, டேரெக்டாகவும் கேட்டிருக்காங்க ப்ரிலிம்ஸில். தென் இதில் ஒரு வேர்டு ஒன்று நான் சொல்லியிருந்தேன், கூட்ஸ்னு. லைக் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸ் என்ன கேட்டகரியில் இருக்கலாம், ஒன்று கன்சம்ஷன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வீட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ரைட் ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா கன்சம்ஷன் பண்ணுறோம். தென் ஒரு சில கூட்ஸ் வந்து கேபிட்டல் கூட்ஸாக மாறும். அந்த கன்சப்ஷனுக்கும் கேபிட்டலுக்கும் இடையில இருக்கிறது இன்டர்மீடியட் கூட்ஸ்னு டைப் ஆஃப் கூட்ஸ் இருக்குது. இது பற்றி நாலேஜ் தெரிஞ்சால் போதும், இதை பற்றி டேரெக்டாக கொஸ்டின்ஸ் நமக்கு வராது. இதுதான் ஒரு பேசிக், ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டீட்டெயிலில் என்ன பார்க்க போகிறோம்னா நேஷ்னல் இன்கம். நேஷ்னல் இன்கம் நமக்கே தெரியும், தேசிய வருமானம். ஸோ இதில் என்ன மாதிரி பொட்டன்ஷியாலிட்டி, என்ன மாதிரி கேள்விகள்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நேஷ்னல் இன்கம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வி ஷுட் நோ அபவுட் சம் டீட்டெயில்ஸ். ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், என்டிபி, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஜிஎன்பி, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், என்என்பி, நெட் நேஷ்னல் ப்ராடக்ட், தென் நேஷ்னல் இன்கம். ஏன் இந்த ஹைரார்க்கியில் சொன்னேன் அப்படின்னா, நேஷ்னல் இன்கம் டெஃபினிஷன், நேஷ்னல் இன்கம் ஈக்குவல் டு NNP at factor cost.
அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சால் தான் நமக்கு நேஷ்னல் இன்கம்னா என்னென்னு தெரிய வரும். தேசிய வருமானம்னு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு நாட்டுக்கு வருமானம். இப்போ வீட்டு வருமானம் கேட்டால் இப்போ எங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்க. ஒரு 2 பேர் வந்து ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டி செய்கிறாங்க, 2 பேர் ஏர்ன் பண்ணுறாங்க. ஒருத்தவங்க வந்து ஆண்டர்ப்ரினராக இருக்காங்க, ஒருத்தவங்க கவர்மெண்ட் செக்டராக இருக்காங்க. அந்த ஏர்னிங் வந்து வீட்டு வருமானம்னு சொல்லிடுறான். தனிநபர் வருமானம்னா எப்படி சொல்லலாம்? நான் ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கேன், எனக்கு வர வருமானம். இல்லை நான் ஒரு கடை வச்சுருக்கேன், எனக்கு வர வருமானம். ஓகே. இதே மாதிரி தேசிய வருமானம்னா இந்த எல்லாரும் தேசியங்கிறது நம்ம எல்லாம் சேர்ந்தவங்க தான். ஸோ எல்லாருடைய குமுலேட்டிவ் இன்கம் தான் நம்ம நேஷ்னல் இன்கமில் கொண்டு வர போகிறோம். ஃபைன். ஸோ அது எப்படி கேல்குலேட் பண்ணுறது? அப்போ என்என்பினா என்னன்னு பார்த்தோன்னா, நான் சொன்ன இந்த 4மே வி ஹாவ் டு கான்செப்ட்லி அண்டர்ஸ்டுட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மெயின்ஸுக்கு நம்ம ஹெல்ப் ஆகும். அதே சமயம் ப்ரிலிம்ஸ்லையும் கேட்குறாங்க கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அது என்ன கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா, இட் இஸ் தி வேல்யூ ஆஃப் goods and service, not only value, total value of goods and service produced in the countryங்கும்போது domestically within இந்தியாக்குள்ளார domestically at that financial year. ஸோ ஒரு வருஷத்தில் இந்தியாவுக்குள்ளார மட்டுமே என்னென்ன கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், என்னென்ன சர்வீஸ் நமக்கு வந்திருக்கு, அது மூலம் என்ன வருமானம் வந்துச்சு, இது கேல்குலேட் பண்ணால் ஜிடிபி. இதை இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோன்னா, ஒரு ப்ரைமரி செக்டார்லேருந்து ஃபார்மர்ஸ் எவ்வளோ கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, உதாரணத்துக்கு எவ்வளோ விவசாயிகள் எவ்வளோ விளைச்சல் கொண்டு வந்தாங்க. செகண்டரி செக்டார்ஸ்லேருந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து என்னென்ன பொருட்களை நம்ம உருவாக்கணும், ஒரு கார் கம்பெனி மூலியமாக என் நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன உருவாக்கணும். அகெயின் டெர்சரி சர்வீஸ் செக்டார்ஸ் மூலியமாக நமக்கு என்னென்ன வருமானம் வந்துச்சு. இந்த எல்லா கூட்ஸோடைய பொருட்களுடைய மதிப்பு தமிழில் சொல்ல போனோன்னா, ஒரு வருஷத்தில் நாட்டுக்குள்ளார உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களுடைய மற்றும் சேவைகளின் மதிப்பு, பண மதிப்பு தான் ஜிடிபின்னு சொல்கிறாங்க. ஸோ சிம்பிளாக சொல்ல போனோன்னா, ஒரு வருஷம் நம்ம என்டையர் இந்தியாவில் என்ன ப்ரொடியூஸ் பண்ணாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1000 மூட்டை அரிசி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள், அதை அப்படியே பணமாக மாற்றிட்டிங்களா, இந்த மணி வேல்யூ ஜிடிபி. இது ஜிடிபி. இதே என்டிபி நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இப்போனா என்னென்னா, சேம் ஒரு வருஷத்துக்குள்ளார வித்தின் நேஷன் இந்தியாவுக்குள்ளார ப்ரொடியூஸ் பண்ண எல்லா பொருட்கள் மற்றும் சேவைகளின் பண மதிப்போட தேய்மானத்தை மைனஸ் பண்ணணும். அது என்ன தேய்மானம்? கிராஸுக்கும் நெட்டுக்கும் என்ன வித்தியாசம்? சிம்பிளாக சொல்ல போனோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 சேலரி, எனக்கு கையில் அதே 10,000 சேலரி கொடுப்பாங்களா? பிடித்தம்னு ஒன்று பிடிப்பாங்களா? பிடித்தம் பிடிக்க ஒரு 9,000 கையில் வருங்களா? அதே மாதிரி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஒரு 100 மூட்டை நெல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஃபார்மர்ஸு. 100 மூட்டை நெல் ப்ரொடியூஸ் பண்ணால் உங்களுக்கு 100 மூட்டை அரிசி வருமா? ஸோ இட்ஸ் வில் கம் டவுன். அதே மாதிரி ஒரு மெஷின் இருக்குது. அந்த மெஷின் மூலியமாக நமக்கு ஏதோ ஒரு காரை உற்பத்தி செய்கிறாங்க. அந்த மெஷினுக்கு தேய்மானம் வியர் அண்ட் டியர் இருக்குமா? ஸோ கிராஸ் வேறு நெட்டு வேறு. ஏன்னா நம்ம வந்து கிராஸாக எடுத்துக்கிட்டோன்னா ரியல் இது வராது. எனக்கு 10,000 மாத சம்பளம், கையில் 10,000க்கு நான் பட்ஜெட் போட முடியாது. எனக்கு வரப்போகிறது 9,000, அந்த 9,000க்கு தான் பட்ஜெட் போடணும். அதே மாதிரி என்டிபிங்கிறது என்னென்னா, அந்த வருஷம் உற்பத்தியான பொருட்களில் தேய்மானத்தை மைனஸ் பண்ணி ஜிடிபி மைனஸ் டிப்ரிஷியேஷன் இஸ் என்டிபி. இது என்டிபி. நெக்ஸ்ட் ஜிஎன்பி கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். இது என்னென்னா, எகெயின் 1 இயரில் ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இங்கே வித்தின் இந்தியாவில் இன்க்ளூடிங் அவுட் சைட் இந்தியா. ஸோ ஒரு வருஷத்தில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளுடைய பண மதிப்பு தான் ஜிஎன்பி. ஏன் வெளிநாடை கணக்கில் எடுக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் ஃபேமிலி இன்கம், குடும்ப இன்கம் கணக்கு பண்ணுறோன்னு வைங்க. எக்ஸ் ஃபேமிலிக்கு ஒருத்தவங்க ஃபாரினில் இருக்காங்க. ஃபாரின்லேருந்து அவங்க காசு அனுப்புகிறாங்களா, அந்த அமௌண்ட்டையும் நம்ம வந்து குடும்ப கணக்கில் சேர்க்கணுமா இல்லைங்களா? அதே மாதிரி இந்தியாவுக்கு டொமஸ்டிக் மட்டும் இல்லாமல் அவுட் சைடு நேஷ்னல் லெவல்லையும் வெளியிலையும் உங்களுக்கு வர்ற வருமானத்தையும் சேர்க்குறது தான் என்டிபி. ஓகேங்களா? இன்னும் சொல்லப்போனால், ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இண்டஸ்ட்ரீஸுக்கு எல்லாமே கூட ஃபாரினில் வந்து உங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்கும். அங்கேருந்து வர வருமானத்தையும் அவங்க எப்படி கால்குலேட் பண்ணுறாங்களோ அது மாதிரி நம்ம நாட்டுக்கு வெளியில் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த வருமானத்தையும் கணக்கில் எடுக்கிறோம். இது வந்து என்டிபி. எகெயின் என்டிபி மைனஸ் டிப்ரிஷியேஷன் என்என்பி. என்என்பி இஸ் நத்திங் பட் நேஷ்னல் இன்கம். இப்போ என்ன சொல்ல வரோம்? ஒரு வருஷத்தில்
இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் சேவைகளின் பண மதிப்பு மைனஸ் தேய்மானம் தான் தேசிய வருமானம். இப்போ சிம்பிளாக தெரிஞ்சிருச்சுங்களா? இதில் இன்னொரு வார்த்தை என்னன்னா என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன ஃபேக்டர் காஸ்ட்? ஏன்னா மார்க்கெட் காஸ்ட் ஃபேக்டர் காஸ்ட்னு ரெண்டு இருக்குது. சிம்பிளாக சொல்ல போகணுன்னா ஒரு டூத் பேஸ்ட், கால்கேட் டூத் பேஸ்ட் வாங்குகிறோம், அதில் 10 ரூபான்னு போட்டிருக்கோம். என்ன எழுதியிருப்பாங்க? இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் டேக்ஸஸ்ன்னு எழுதியிருக்கோம். அப்போ என்ன மீனிங்கு? அந்த டூத் பேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான காஸ்ட்டு ப்ளஸ் அவங்க மார்க்கெட்டிங் பண்ண காஸ்ட்டு ப்ளஸ் அவங்க கட்டின டேக்ஸு எல்லாம் சேர்த்து நம்ம கட்டுறோம், 10 ரூபாய்க்கு வாங்குகிறோம். அப்போ ரியல் காஸ்ட் வேறு தானே? அதுதான் சொல்ல வராங்க. அதுதான் டிஃப்ரெண்ட் பிட்வீன் மார்க்கெட் காஸ்ட்டுக்கும் ஃபேக்ட் காஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, எது ரியல் காஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன ஆச்சோ அதான் வந்து உங்களுக்கு ஃபேக்டர் காஸ்ட். அது கூட வேல்யூ ஆடடாக டேக்ஸ் இருக்கலாம், மார்க்கெட்டிங் செலவு இருக்கலாம், அவங்களுக்கு இன்னும் இதை நம்ம சிம்பிளாக பண்ணால் பெரிய கடையில் ஒரு திங்ஸ், பெரிய பெரிய பிக் ஷோரூம்ஸ் மால்ஸ்லாம் போகும்போது உங்களுக்கு ஒரு திங்ஸோடைய பொருளுடைய விலை வந்து ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். அதே கரஸ்பாண்டிங் நீங்கள் சின்ன கடைக்கு போனீங்கன்னா விலை கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரிலேட்டிவ்லி. என்ன ரீசன்? அவங்க அந்த மாலுக்கு கொடுக்குற ஃபேக்டர்ஸ், மைக் டேக்ஸாக இருக்கலாம், ரெண்ட்டாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், ரொம்ப ஜாஸ்திங்கும் போது பொருளுக்கும் அந்த திங்ஸோட வேல்யூவும் ஆடட் ஆகிடுது. ஸோ காஸ்ட் எஸ்கலேட் ஆகுது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் ஃபேக்டர் காஸ்ட்டுக்கும் மார்க்கெட் காஸ்ட்டுக்கும். ஸோ இப்போ நேஷ்னல் இன்கம் இஸ் நத்திங் பட் என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட். இதுதான் நேஷ்னல் இன்கம். ஃபைன். இந்த நேஷ்னல் இன்கம் இதோட டிவைடட் வித் பாப்புலேஷன் ஆஃப் த நேஷன் இஸ் பெர் கேபிட்டா இன்கம். சரிங்களா? அப்போ பெர் கேபிட்டா இன்கம் எகெயின் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஸ்டின். பெர் கேபிட்டா இன்கம் இஸ் நத்திங் பட் நேஷ்னல் இன்கம் டிவைடட் பாப்புலேஷன் ஆஃப் த நேஷன். ஸோ யூபிஎஸ்சியில் ஒரு தடவை கேட்டிருக்காங்க எந்த நேஷனுக்கு பெர் கேபிட்டா இன்கம் ஜாஸ்தி. இது ஒன்று இன்டர்நேஷ்னல் லெவலில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் பெர் கேபிட்டா இன்கம் ஜாஸ்தி, தனிநபர் வருமானம் அதிகம் உள்ள மாநிலம் எது? யூபிஎஸ்சி கொஸ்டின் தான் இன் இங்கிலீஷ். அதே மாதிரி தனிநபர் வருமானம் அதிகம் உள்ள நாடு. ஏன்னா இந்த வேர்ல்டில் 190 நேஷன்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க 190 நேஷன்ஸில் பெர் கேபிட்டா இன்கம் கேல்குலேட் பண்ணுறாங்க. திஸ் இஸ் ஒன் திங். ஸோ இது ஒன்று. இதில் வந்து யூ ஹேவ் டு திங்க் இந்த 3 விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நேஷ்னல் இன்கம்லாம் இருக்குது இல்லைங்களா, நான் அந்த கூட்ஸ் அண்ட் வேல்யூஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது சொன்னோம் பார்த்தீங்களா, இதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு மெத்தட் இருக்குது. இதுவும் எகெயின் யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான். தேசிய வருமானத்தை கணக்கிடும் முறை, நேஷ்னல் இன்கம் கேல்குலேட்டிங் மெத்தடு. தெர் இஸ் 3 மெத்தட். ஃபர்ஸ்ட் திங் ப்ரொடக்ஷன் மெத்தட், செகண்ட் ஒன் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், தேர்ட் ஒன் வேல்யூ ஆடட் மெத்தட். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் மெத்தடுங்கிறது என்னென்னா எகெயின் என்ன கூட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த கூட்ஸோடைய வேல்யூவை வச்சு சொல்கிறது ப்ரொடக்ஷன் மெத்தட். அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் எகெயின் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நமக்கு நிறைய எக்ஸ்பெண்டிச்சரும் நடந்திருக்கும் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு திங்ஸ் நீங்களே யோசிச்சு பார்த்தீங்க, ஒரு கடையே வைக்கிறோம், அந்த கடையை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிருக்கும், அந்த ஃப்ளோ ஆஃப் டிமாண்ட் சப்ளையில் அந்த ஃப்ளோ என்ன போயிருக்கோ அதை வச்சு கேல்குலேட் பண்ணுறது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் நம்ம நேஷ்னல் இன்கம் கேல்குலேட் பண்ணுவோம். மெயின்ஸில் வந்து ரொம்ப பழசில் ஒரு தடவை கேட்டிருக்காங்க நேஷ்னல் இன்கம் கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டி இருக்கும். ஏன்னா நேஷன் ஃபுல்லாக நமக்குள்ள என்டையர் பாப்புலேஷனுக்குடைய செக்டாஸாக பிரித்து அக்ரியில் என்ன ப்ரொடியூஸ் பண்ணாங்க, இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணாங்க, சர்வீஸ் செக்டர் மூலிமா என்ன வந்துச்சு, டெர்ஷனரியில் நமக்கு என்ன இன்ஃப்ளோ அண்டு வந்துச்சு, அவுட்ஃப்ளோ இருக்குது. ஸோ இவங்க மெக்கானிசத்தை வச்சு நம்ம ப்ரொடியூஸ் இதை கேல்குலேட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னும் அனலிட்டிக்கல் பாயிண்ட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நேஷ்னல் இன்கம் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஜிடிபி பார்க்கும்போது ஒன் திங் எகெயின் ப்ரிலிமில் கேட்ட ஒரு விஷயம் வந்து ரியல் ஜிடிபி, நாமினல் ஜிடிபின்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஜிடிபினா பார்த்துட்டோம், ஒரு வருஷம் என்ன கூட்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதோட வேல்யூ வந்து ஜிடிபி. இதில் என்ன ரியல், இதில் என்ன நாமினல் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸ் அண்ட் வேல்யூஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கேல்குலேட் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் சொல்லணும். இந்த வருஷம் கோல்டுக்கு இன்றைக்கி ஆஸ் ஆன் டேட் கோல்டு ப்ரைஸ் என்ன, இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டோட ப்ரைஸ் 1 கிராம் எவ்வளோ இருந்துச்சு, இன்றைக்கி கோல்டு 1 கிராம் எவ்வளோ இருக்குது, 10 வருஷம் கழிச்சு கோல்டு 1 கிராம் எவ்வளோ இருக்கும். எகெயின் பெட்ரோல் எடுத்துக்கோங்க, இன்றைக்கி பெட்ரோல் ப்ரைஸ் இவ்வளோ இருக்குது, ஸோ அண்ட் ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே இருந்துச்சா, கம்மியாக இருந்துச்சு. ஸோ 10 வருஷத்துக்கு அப்போ எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக எஸ்கலேட் ஆகும், ஜாஸ்தியாகும். அப்படி இருக்கும்போது ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அந்த மணி வேல்யூவை கேல்குலேட் பண்ணும்போது எந்த இயரை வச்சு கேல்குலேட் பண்ணுறது, இதுதான் உங்களுக்கு ரியல் அண்ட் நாமினல் ஜிடிபி சொல்கிறாங்க. நீங்கள் ரியல் ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
இன்ஃப்ளேஷன் எஸ்கலேட்டடோட போட்டு சொல்லிருப்பாங்க. சரிங்களா? தென் ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கும்போது அனாலிட்டிக்கலாக நம்ம ஜிடிபி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், அந்த மெக்கானிசம் அந்த மாதிரி கேட்பாங்க. again exam point of view la paathona, because while we are preparing for examination we have to not only we are studying, we have to think about the other dimension of how we turn or into a question. எதை படித்தாலும் கொஸ்டினாக நமக்கு தெரியணும். ஸோ நீங்கள் ஒரு டாபிக் நேஷ்னல் இன்கம்னு ஒன்று படிக்கும்போது ஃபஸ்ட்டு அதை படித்து கிராஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து என்ன பொட்டன்ஷியல் கொஸ்டின்ஸ் வருங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஒரு கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் கொஸ்டின் பேப்பர் பழைய கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். தென் நீங்கள் டாபிக் படிக்கும்போது இந்த என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரலான்னு சொல்லலாம். Again, இது ஒரு விஷயம் I just want to share is purchasing power parity. So what is purchasing power parity? ஏன்னா இங்கே ஜிடிபி வரும்போது ஏற்கனவே சொன்னேன், அப்போது ஒவ்வொரு நாட்டிலையுமே வந்து per capita income ஜாஸ்தியாக, ஒவ்வொரு நேஷன்லையுமே per capita income வேரி ஆகும். சில பேருக்கு நிறையா இருக்கும், சில பேருக்கு கம்மியெல்லாம் இருக்கும். ஸோ இப்படி பார்க்கும்போது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டிங்கிறது ஒரு கரஸ்பாண்டிங் டேர்ம் we should know. So what is purchasing power parity அப்படின்னா, ஸோ again we have to say ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஃபாரின்லேருந்து இங்கே வர்றாங்க, ஒரு ஃபாரினர் யூஎஸ்லேருந்து இங்கே வர்றாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஒரு $70 காசு எடுத்துகிட்டு வர்றாங்க. அந்த $70 இந்தியாவில் ஆஸ் ஆஃப் நவ் அவங்க வந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண முடியும்னா நியர்லி ஒரு 5,000 rupeesக்கு பர்ச்சேசிங் பண்ண முடியும். $70 அவங்க ஊர்லேருந்து, அப்போ $70ங்கிறது என்ன, அவங்க ஊருக்கு 70 ரூபா. அந்த ரூபா டாலர்லாம் நம்ம கொடுத்த சஃபிக்ஸ், ஒரு நேமு, ஒரு 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 ஐடென்டிட்டி கொடுத்துருக்கோம். பட் காமன்லி ஸ்பீக்கிங் இட் இஸ் லைக் ஆஃப் 70 யூனிட். 70 யூனிட் இஸ் நத்திங் பட் 70 rupees அவங்ககிட்ட, 70 யூனிட் உள்ள 70 rupeesல அவங்க வச்சுருக்காங்க. அதை எடுத்துகிட்டு அவங்க இந்தியாவுக்கு வர்றாங்கன்னா கிட்டத்தட்ட 70 into 70 பார்த்தீங்கன்னா நியர்லி 5,000, 4,900, 5,000க்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ண முடியும். வெறும் 70 ரூபாய் எடுத்துக்கிட்டு இங்கே வந்தாங்க, தட் இஸ் $70ங்கிறது கிட்டத்தட்ட அவங்களுக்கு 70 யூனிட்டு, 70 ரூபாய் எடுத்துகிட்டு இங்கே வந்தாங்கன்னா 5,000 ரூபாய்க்கு திங்ஸ் அவங்க பர்ச்சேஸ் பண்ண முடியுது. இதே இந்தியாவிலேருந்து ஒரு 70 ரூபாய் எடுத்துகிட்டு யூஎஸ்க்கு போனாங்கன்னா இட் இஸ் 70 யூனிட் ஆஃப் இந்தியன் ருப்பீஸ். அங்கே போனால் 1 யூனிட் ஆஃப் யூஎஸ் டாலர். அப்போ என்ன பண்ண முடியும், ₹1 நாங்கள் மதிப்பு. பர்ச்சேசிங் பேரிட்டி வருதுங்களா, டிஃப்ரென்ஸ் வருதுங்களா, இதை தமிழில் மக்களின் வாங்கும் திறன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஒரு 70 யூனிட் $70 எடுத்துகிட்டு இங்கே வந்தாங்கன்னா 5,000 ஒர்த் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். நம்ம 70 யூனிட் 70 rupees எடுத்துகிட்டு அங்கே போனாங்கன்னா 1 யூனிட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் வாங்க முடியும். ஸோ பர்ச்சேசிங் பவரில் டிஃப்ரென்ஸ் வருது, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி வருது. ஸோ இது வச்சு தான் நமக்கு நேஷனுடைய டெவலப்பிங் அண்டர் டெவலப்பிங் ஒன் ஆஃப் த திங் இதை வச்சு கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ இது ஏன் அப்படி வருது? இன்னும் வென் வி சி நியூஸில் பார்க்கும்போது வரும், டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு, ஈரோவுக்கு நிகரான இந்திய மதிப்பு, எண்ணுக்கு நிகரான இந்திய மதிப்புன்னு ஒரு பேஸ்கெட் ஆஃப் கரன்சி சொல்லுவாங்க. ஏன்னா 190 நாடுகள் இருக்குது. அந்த 190 நாடுகளில் உள்ள, அதாவது நம்ம சொல்லணுமா இல்லையா நியூஸில், இல்லையா ஒரு 10 பேருக்கு சொல்லணும்ல, அவங்க பேஸ்கெட் ஆஃப் கரன்சி வச்சு அந்த கன்வெர்ட்டபிலிட்டி சொல்கிறாங்க. இங்கே ஹியர் எகெயின் ஒரு வேர்டு கன்வெர்ட்டபிலிட்டி, காசு மாற்றுறது. ஏன் அதை வச்சு சொல்கிறாங்க? அதுக்கு முன்னாடி இதை இன்னும் கிளாரிட்டியாக சொல்லணும்னா, ஃபாரினுக்குலாம் எதுக்கு நம்ம வேலைக்கு போகிறாங்க? எகெயின் 10,000 $10,000 அங்கே, நம்ம இங்கே $10,000 சம்பளம் வாங்குகிறோம். ஸோ ரெண்டு பேருமே 10,000 யூனிட்டில் வேலை செய்கிறாங்க. இந்தியாவில் யூனிட் செய்கிற 10,000 யூனிட் இட் இஸ் நத்திங் பட் 10,000 rupees. யூஎஸில் 10,000 யூனிட் இட் இஸ் நத்திங் பட் $10,000. ஸோ சேம் யூனிட் தே ஆர் ஒர்க்கிங். அந்த $10,000 இந்தியாவுக்கு அனுப்பும்போது உங்களுக்கு 10,000 into 70 அப்படின்னு கன்வெர்ட்டபிலிட்டி கிடைக்குது. அந்த எக்ஸ்சேஞ்சு சொல்லுவாங்க இல்லைங்களா, மானிட்டரி எக்ஸ்சேஞ்ச் வருது. அப்போது உங்களுக்கு நிறைய இட்ஸ் வில் மல்டிப்ளை ஆகுது. தட்ஸ் வை ப்ரிஃபர்டு ஃபாரினர்ஸ் இங்கே வர ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு ரீசன் தே கேன் ஸ்பெண்ட் மோர். நம்ம ஃபாரினில் வேலை செய்யணும்னு நினைக்கிறதுக்கு ரீசன் வி கேன் ஏர்ன் மோர். ஸோ இது என்ன ரீசன்னா கன்வெர்ட்டபிலிட்டினால. ஸோ ஏன் இந்த கன்வெர்ட்டபிலிட்டியில் யூஎஸ்க்கு நிறையா இருக்குது, டாலருக்கு நிறையா இருக்குது, யூரோவுக்கு நிறையா இருக்குது. அந்த பேஸ்கெட் ஆஃப் கரன்சி நியூஸில் சொல்கிறாங்களா, ஒரு பர்டிகுலர் சொல்கிறாங்களா, அவங்கள மட்டும் ஏன் பர்டிகுலராக சொல்கிறாங்க? ஸோ இதெல்லாம் யார் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் IMFன்னு ஒன்று இருக்குது. இந்த IMFல, ஏன்னா இது யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங் இன்ஸ்டியூஷன் டேக்கிங் கேர் ஆஃப் ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த IMFங்கிற ஒரு இன்ஸ்டியூஷன் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் உலக அளவில் மானிட்டரி இந்த கன்வெர்ட்டபிலிட்டி பணம் சம்மந்தமான விஷயத்துக்காக டேக்கிங் பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன செய்வாங்கன்னா,
உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே இந்த 190+ உள்ள நாடுகளில் வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் அந்த கன்வெர்ட்டபிலிட்டியை டிட்டர்மின் பண்ணுறாங்க. எப்படி டிட்டர்மின் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு ஏன் $1 70 அமெரிக்க டாலருக்கு, இந்தியாவுக்கு $1 ரொம்ப கம்மியாக இருக்குது, இதெல்லாம் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது ஏன் அப்படின்னு கேட்டோன்னா, இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோன்னா, இப்போ நம்ம 10 பேர் இருக்கோம், யார் பணக்காரங்கன்னு எப்படி சொல்லுவோம்? யார்கிட்ட நிறைய அசட் இருக்கோ அவங்க தான் பணக்காரங்க. அப்போ உலக நாடுகளில் யார்கிட்ட நிறைய அசட் இருக்கோ அவங்க வந்து அவங்களுடைய நாணய மதிப்புடைய வேல்யூ ஜாஸ்தி இருக்கும். சரி, அதை எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம்? ஏன் நான் இந்தியாவில் நிறைய பணத்தை அச்சடித்து IMFல கொடுத்துடலாம், யூஎஸ் நிறைய டாலர் அச்சடித்து IMFல கொடுக்கலாம். யார் நிறைய அச்சடித்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம நம்பர் 1 ரேங்கிங் கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தோன்னா, அட் த எண்டு அந்த கரன்சிங்கிறது பேப்பர், எவ்வளோ வேணால் நம்ம அச்சடிச்சுக்கலாம் இல்லைங்களா? ஸோ அப்படி எவ்வளோ வேணால் நம்ம அச்சடிக்கலாங்கிற இருக்கும்போது அது ஒரு க்ரைட்டீரியா இருக்க முடியுமா? இல்லை. இப்போ இது ரூல் அவுட் ஆகிடுச்சு. அப்போ என்ன தான் எந்த அசட்டை நம்ம கொடுக்கலான்னு பார்த்தோன்னா கோல்டு. ஸோ உலக நாடுகளில் எந்த நாடு அதிக அளவு கோல்டு தங்கத்தை நிறைய ரிசர்வ் பண்ண IMFல வைக்கிறாங்களோ அந்த நாட்டுடைய நாணயத்தின் மதிப்பை பேஸ் பண்ணி தான் மற்றதுக்கெலாம் வரும். ஸோ இப்போ புரியுதுங்களா? US டாலருக்கு $70, நமக்கு வந்து $1 வென் கம்பேர்ட் டு US கம்மியாங்கும்போது ஸோ கோல்டு ட்ராயிங் ரைட்ஸாக வச்சுக்கிறாங்க. இட் இஸ் எகெயின் UPSC கொஸ்டின். ஃபைனலி இப்போது நோட் அச்சடிக்கிறதை பற்றி சொன்னோம். நம்ம நிறைய டிவியில் பார்ப்போம், பட்ஜெட் ஸ்பீச் வரும். ஸோ நமக்கே தெரியும் பட்ஜெட்டில் துண்டு விழுதுன்னு சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட வி ஆர் டெஃபிஷியன்ட் இன் மணி. நம்ம வீட்லேயும் செலவு பண்ணுறதுக்கு கையில் காசு இல்லை. நமக்கு காசு எப்படி வரும்? வேலைக்கு போனால் காசு வரலாம், இல்லை தொழில் செஞ்சால் காசு வரலாம், இந்த மாதிரி வரும். ஒரு நாடு ஒரு மாநிலம் ஆஸ் அ ஹோலிஸ்டிக்காக இருக்குது, அவங்களுக்கு பணம் எப்படி வரும்னா அட் த எண்டு பணம் அச்சடிக்கிறதுனால புழக்கத்துக்கு வருது, டிமாண்ட் அண்ட் சப்ளை புழக்கத்துக்கு வருது. இப்போது இந்த வேலையை செய்கிறது ரிசர்வ் பேங்க். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் RBI வந்து மெயினாக வந்து அந்த மானிட்டரி பணத்தை இது பார்க்குறாங்க. ஸோ நமக்கு வந்து சொல்கிறோம் பட்ஜெட்டில் காசு இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் காசு இல்லை அப்படின்லாம் இருக்கும்போது நிறைய காசு அச்சடிச்சிட்டோன்னா இந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆகிடுமா? ஸோ வெதர் இட் இஸ் அ சொல்யூஷன் டு ஹேவ், நம்ம நிறைய மணியை மின் பண்ணோன்னா மணி எல்லாருக்கும் வந்துடும், அப்போ பிரச்சனை சார்ட் அவுட் ஆகிடுமா அப்படின்னு பார்த்தோன்னா இன்னும் மணிங்கிறது அட் த எண்டு பேப்பர் நீங்கள் அச்சடிக்கிறதுனால பொருள் கிடைக்காது. மணி கெனாட் பிகம் மெட்டீரியலைஸ். பொருள் வேறு, பேப்பர் வேறு. நம்ம பேப்பரை ஏர்ன் பண்ணுறோம், மணியை ஏர்ன் பண்ணி பண்ணுறோம். ஸோ இப்போ நிறைய பணம் வந்துடுச்சுன்னா பொருள் கிடைக்குமா? அந்த ஒரு கான்செப்ட் தான் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். இதுவும் எகெயின் UPSCயில் கேட்குற கொஸ்டின் தான். இன்ஃப்ளேஷன், டிஃப்ளேஷன், பணவீக்கம், பணவாட்டம் சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லலாம். அதோட ஐம் கோயிங் டு எண்ட் தி செஷன். பணவீக்கம்ங்கிறது பணம் வந்து இப்படி இருக்கிற மணி வந்து இட்ஸ் பல்ஜ் ஆகிடுச்சு, நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். பணம் வீக்கம், நிறைய காசு வந்துடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டில் 5 பேர் இருக்காங்க, 5 பேரும் ஏர்ன் பண்ணுறாங்க, நிறைய அமௌண்ட் கையில் இருக்குது. ஸோ நிறைய செலவு பண்ணுறாங்க. தட் இஸ் அவங்கள்ட்ட சப்ளை நிறைய இருக்குது, காசு நிறைய இருக்குது. ஸோ நிறைய செலவு பண்ண தயாராக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு செலவு பண்ணுவாங்க? எதுக்கு அந்த அமௌண்ட் மார்க்கெட்டுக்கு வரும்னா ஏதோ ஒரு திங்ஸ் பொருள் வாங்க தான் வருவாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையுமே காசு இருக்குது. அப்போ திங்ஸுக்கு வாங்குறாங்கன்னா அப்போ திங்ஸுடைய மதிப்பு இன்க்ரீஸ் ஆகிடும். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் IT கம்பெனி இருக்கிற இடத்துல எல்லாம் லேண்டோட வேல்யூ ஜாஸ்தி, ரெண்ட்டு ஜாஸ்தி, எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னும் பெட்டராக சொல்ல போனால் சிட்டியில் வரும்போது சிட்டியில் எல்லாமே காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி வென் கம்பேர்ட் டு ரூரல். நீங்கள் கிராமப்புறம் போனீங்கன்னா நமக்கு வாடகையே கம்மியாக இருக்கும், ஆனால் சிட்டிக்கு வந்தீங்கன்னா ரெண்ட்டு ஜாஸ்திங்கிறாங்க. இட் இஸ் நத்திங் பட் இன்ஃப்ளேஷன். நீங்கள் சிட்டிக்கு வந்தீங்கன்னா பணப்புழக்கம் ரொம்ப ஜாஸ்தி, எல்லாருக்கிட்டையுமே கிட்டத்தட்ட காசு இருக்கும் வென் கம்பேர்ட் டு ரூரல் ஏரியா. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு பணத்தோடைய சப்ளை ஜாஸ்தியாக இருக்கும்போது டிமாண்ட்ஸ் ஃபார் தி கூட்ஸ் இன்க்ரீஸ். ஸோ அந்த பொருளுக்கான மதிப்பு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஏறிடு, அந்த கூட்ஸுக்கான வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடுது. அதான் பணம் ஜாஸ்தி இருக்க பொருளுக்கான மதிப்பு உயரும். தமிழில் சொல்லுவாங்க பணவீக்கத்தின் போது பொருளோட மதிப்பு உயரும். ஏன்னா பணம் நிறைய இருக்குது, நம்மகிட்ட பணம் கம்மியாக இருக்கிற வரைக்கும் தான் பணத்து மேலே ஒரு சேசிங். பணம் ஜாஸ்தி இருக்கிறதுக்கு அது ஒரு பெரிய வேல்யூவாக தெரியாது. தட்ஸ் வை இன்ஃப்ளேஷன் ஒரு டேர்ம் இருக்குது, டூ மச் மணி சேசிங் டூ ஃபியூ குட்ஸ். பொருளுங்கிறது கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்க போகுது. நிறைய மணி வரும்போது அதை நம்ம சேஸ் பண்ணுறோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து டிஃப்ளேஷன், பணம் கம்மியாக இருக்கும், பொருள் நிறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு பார்த்தீங்கன்னா தக்காளியோட விலை குறைஞ்சிடும், நிறைய ப்ரொடக்ஷன் தக்காளி வந்துடுச்சு, கிலோ 5 ரூபாய் கூட கிடைக்கும். அப்போ என்ன மீனிங்? கூட்ஸ் நிறைய இருக்குது,
அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வேல்யூ குறைஞ்சிடுச்சு. அப்போ யார்கிட்ட காசு இருக்கோ அவங்க வாங்கிக்க போகிறாங்க. ஸோ இது டிஃப்ளேஷன். ஸோ ஐ திங்க் நான் உங்களுக்கு ஒரு பேசிக் எக்கனாமிக்ஸ் சொல்லியிருக்கோம். ஆல் தி பெஸ்ட். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் செஷன்.